ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 27ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகுது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழ்நாடு மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகள், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் சாரல் மழை முதல் மிதமான மழை பெய்யும். இது தவிர தென்மேற்கு பருவக்காற்று இந்த பகுதிகளெல்லாம் சற்று அதிகமாக இருக்கும். இது தவிர உள் மாவட்டங்களான ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, கடலூர் மற்றும் பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் சில பகுதிகள் ஆகிய மாவட்டங்களில் நமக்கு சாரல் மழை அல்லது மிதமான மழை அல்லது சில இடங்களில் கனமழை பெய்யும். பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்த மழை வாய்ப்பு இருக்கும் இந்த இடங்கள்லாம். இது தவிர ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே சில பகுதிகளில் மழை பெய்யும். ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 27ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கர்நாடகா மற்றும் கேரளாவில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். இது தவிர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள சில பகுதிகள், அதாவது நீலகிரி, வால்பாறை ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். இதே போல் தமிழ்நாட்டில் சாரல் மழை சில இடங்களில் மேகமூட்டமாக இருக்கும், சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் கனமழையும் பெய்யும். தென்மேற்கு பருவக்காற்றும் தீவிரமாக இருக்கும். ஜூன் 28, ஜூன் 29 மற்றும் ஜூன் 30 ஆகிய 3 நாட்கள் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும். இதனால் தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் மழை பெய்ய வாய்ப்பு. இதன் பிறகு மறுபடியும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் சற்று தீவிரமாக இருக்கும். இதனால் இதே போல் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒட்டியுள்ள தமிழ்நாட்டு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.